வேலையும் கொடுத்து காரையும் கொடுத்துட்டாரு முதல்வர் அப்படின்றாரு. ஆனா அவர் காதல் தோல்வி ஏற்பட்டுச்சு இல்லையா? காதலி கிடைச்சிட்டாங்களா? பிரச்சாரத்துக்கு எப்படி போனாரு அவரு? தேர்தல் பிரச்சாரத்து டயத்துல அப்போ நொண்டி அடிச்சுக்கிட்டே போனாராமா? இல்ல 4 பேர் தூக்கிட்டு போனாங்களா? இல்ல ஆட்டோவுல போற அப்படின்னு சிரிக்கிறோம் நம்மளை பார்த்து. அதுதான் இதனுடைய அர்த்தம். காரணம் என்னன்னா, இவர் தன்னை ஒரு கொடை வள்ளலாக காட்ட பாக்குறாரு. அடுத்து தனிப்பெரும் தலைவராக அந்த சட்டமன்றத்துல கோலோச்சணும் அப்படின்றத பாக்குறாரு. அப்படித்தான் இதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். அப்படித்தான் என்னால இப்ப செய்ய முடியும். முதல்வரே எங்களுக்கு இதை செய்யுங்க, எங்க மக்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு தானே நம்ம கேட்டிருக்கணும். அவன் தான் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மக்களுடைய பிரதிநிதிமா. இவங்க எல்லாம் யாரு? தன்னை பற்றி அவங்கள பத்தி ஏற்கனவே அவ்வளவு காரம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கேட்கிறான். ஏற்கனவே அத்தனை லட்சம் சொத்துக்களை வச்சிருக்கிறவன் கேட்கிறான். இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? மக்கள் நலம் எங்க வருது? ஏமாற்று பேர் வழிகளுங்க. மக்களை ஏமாத்துறாங்க. எங்களுக்கு எதிர்பார்க்க வச்சீங்க இல்லையா? மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு. அந்த எதிர்பார்ப்புல ஏதாவது ஒண்ண முழுசா நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். முழுமையாக நாங்க நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான அறிவிப்பை அவர் உடனடியாக வித்ட்ரா பண்ணிடணும். இதை செயல்படுத்தவே கூடாது. அப்படி செயல்படுத்துறதுன்றது அவருக்கு ஓட்டு போட்ட முதல்வரை நேசிக்கிற மக்கள்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய ஒரு செயல். எங்க எம்எல்ஏ எல்லாம் இனிமேல கார்ல தான் எங்க தொகுதிக்குலாம் வருவாரு மக்கள் பணி செய்யறதுக்கு. உங்க எம்எல்ஏ ஏற்கனவே 5-6 கார் வச்சிருக்கிறாருங்க. சரி சொல்லுங்க. ஆனால் இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் கொடுக்குற கார் வந்து எவ்வளவு கெத்தானது. முதல் முறையா வந்துட்டு அனைத்து எம்எல்ஏக்களுக்குமே வந்து கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஜனநாயகம் படத்துல நடிச்ச பொறுங்க இந்த ஜனநாயகம் படத்துல நடிச்சதுக்கு வந்த வருமானத்துல இருந்து தான் கார் வாங்கி கொடுக்குறாரு. கெத்தா அவரு விஜய் வாங்கி கொடுக்குறாருன்றீங்க. தமிழ்நாடு அரசு சார்பா வாங்கி கொடுக்க போறாங்க. கதையை சொல்லுங்க. முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு கடந்த 12ஆம் தேதி காட்டுமன்னார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வந்து என்கிட்ட வந்து கார் இல்ல, நான் வந்து 200 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து வரேன், கால் டாக்ஸி புடிச்சிட்டு வரேன், அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொகுதிக்கும் கார் இல்லாதனால என்னால போக முடியல, அதனால முதலமைச்சர் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுத்தா மேல வந்து ஒரு உதவியாளர் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு பணமும் இல்ல, அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. உடனடியா அது வந்து முதல்வர் கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டுச்சு. 12ஆம் தேதி இந்த சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறாரு. 19ஆம் தேதி உடனடியா அவர் கோரிக்கைக்கு ஏற்ப முதலமைச்சர் வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. கார் மட்டுமல்ல, அதற்கான பராமரிப்பு செலவு, உதவி ஓட்டுநர் மற்றும் எரிபொருளுக்கான தொகையாகவும் வந்து 75,000 ரூபாய் வந்து கொடுக்கறதா முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாருப்பா. இதனால வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. குடுக்கறதும் குடுக்குறீங்க, இனோவா கார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடிஞ்சு. முதல்ல வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பேசிக்கலாம்ப்பா. முதலமைச்சரினுடைய இந்த கார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுக்கப்படும்ங்கிற அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? இத பத்தி உண்மையிலே நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப பொறுப்பற்றத்தனமான அறிவிப்பு. அடுத்த பாயிண்ட் பேசும்போது மத்தத பேசிக்கலாம். சரிப்பா, இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னேன்லப்பா, இந்த ஜோதிமணி விசிகா சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர் வந்து எனக்கு கார் இல்ல, பொருளாதார இந்த காங்கிரஸ்காரருக்கு இவரு திருமாவளவன் விசிகால இருந்து சீட்டு கொடுத்தவர் தானே, அவர் தானே? அதாவது திருமா நிக்கிறதுக்கு பதிலா அந்த தொகுதியில இவரை அறிவிச்சு விசிகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து, என்னடா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா காங்கிரஸ்காரரை நிறுத்துறாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பெல்லாம் ஏற்படுத்தி அதுல ஜெயிச்சு வந்தவரு. ஒரே ஒரு கேள்விப்பா, இவரு இப்போ தொகுதிக்கு போறதுக்கு கார் இல்ல, நடக்க முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றாருல்ல, பிரச்சாரத்துக்கு எப்படி போனாரு அவரு? தேர்தல் பிரச்சாரத்து டயத்துல அப்போ நொண்டி அடிச்சுக்கிட்டே போனாராமா? இல்ல 4 பேர் தூக்கிட்டு போனாங்களா? அப்ப பிரச்சாரத்துக்கு போனாருல்ல, அப்போ அதுக்கெல்லாம் கார் எங்க வந்துச்சு? கார் எப்படி வந்துச்சு? எப்படி பயணம் செஞ்சாரு? எங்க பிரச்சாரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணவன் இப்ப எம்எல்ஏ ஆன பிறகு ஸ்பான்சர் பண்ண மாட்டானா? அதிகாரம் கைக்கு வந்த பிற்பாடு ஸ்பான்சர் பண்ண மாட்டானா? ஒண்ணுமே இல்லாத டயத்திலேயே ஸ்பான்சர் பண்ணுவீங்க.
சரி விடுங்க. அவருடைய பொருளாதார நிலைமை என்ன? ரொம்ப ஏழையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வறுமையில இருக்கிறாரா பாவம்? இல்ல அப்படிதான் அவர் சொன்னாருப்பா. ஆனா வந்து நம்ம அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பிரமாண பத்திரத்துல தேடி பார்த்ததுல அவருடைய சொத்து மதிப்பு அந்த வேட்பாளர் மனு தாக்கல் செய்யறப்ப தாக்கல் செய்ததுல என்ன கொடுத்திருக்கிறாங்கிறத நான் சொல்லிடுறேன்ப்பா. கையில் உள்ள ரொக்கம் வந்து 1,25,000 ரூபாய். அசையா சொத்து மதிப்பு 50 லட்சம். டொயோட்டா எடியோஸ் 9 லட்சம் மதிப்புள்ள கார் வச்சிருக்கிறாரு. அப்புறம் தங்கம் 200 கிராம் சுமார் 25 லட்சம் மதிப்பு. வங்கி இருப்பு வந்து 22,785 ரூபாய். வங்கி கடன் வந்து 3,42,000 ரூபாய். மொத்தமா அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னா 85,47,835 ரூபாய். இவர் வந்து பிரமாண பத்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய தகவல் சொல்லாம நிறைய இருக்கும். ஆனா நம்ம சட்டப்பூர்வமா எடுத்துக்கிட்டனால இந்த இதை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே போலப்பா இன்னொருத்தவரையும் நான் சொல்லிடுறேன்ப்பா. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தாவேகா எம்எல்ஏ இவர் வந்து சொல்றாரு, நான் ஆட்டோல தான் வரேன். அதாவது இவர் பேச்சை கேட்டு முதலமைச்சரே திரும்பி பார்க்க வைத்தவர் இவர் தான். சொல்றாரு, நான் காலேஜ்ல படிக்கிறப்போ எனக்கு வந்து காதல் தோல்வி ஏற்பட்டுச்சு. இப்ப காரும் இல்ல வேலையும் இல்லாம இருந்தேன். ஆனா இப்ப வந்து எனக்கு வேலையும் கொடுத்து காரையும் கொடுத்து முதலமைச்சர் வந்து நன்றி சொல்லணும். அதே போல நான் சட்டமன்றத்துக்கு ஆட்டோல தான் வர்றப்ப வந்து வாயில காவலர்கள் நிறுத்தி யாரு என்னன்னு கேக்குறாங்க. ஐடி கார்டு காமிச்சா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப கார்ல வரப்போ வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவரு இதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த சொத்து மதிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, அந்த வேலையும் கொடுத்து காரையும் கொடுத்துட்டாரு முதல்வர் அப்படின்றாரு. ஆனா அவர் காதல் தோல்வி ஏற்பட்டுச்சு இல்லையா? காதலி கிடைச்சிட்டாங்களா? காதலியே கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, இப்ப அவர் சொத்து கேட்பீங்க அப்படின்னு அதே மாதிரி கேட்டீங்க. அவர் பேசுறப்ப முதல்வர் வந்து கொடுத்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹைலைட் ஆச்சுப்பா. அதனாலதான் இவர் வைரல் ஆனாரு. இப்ப நோண்டி எல்லாருமே சோசியல் மீடியால இவர் கிளிக்கிளின்னு அந்த சபரி ஐயங்கரன் அவரை பத்தி தான். அவர் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கையில் உள்ள ரொக்கம் வந்து 1,55,488 ரூபாய். அசையா சொத்து வேளாண் நிலம் வந்து 278 சென்ட். அது கூட்டு இதுன்னு இருக்குதுப்பா. அப்புறம் வாகனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கார் இருக்குது, 2 பைக் வச்சிருக்கிறாரு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது. அப்புறம் தங்கம் வந்து 5,80,000 ரூபாய் 56 கிராம் வச்சிருந்திருக்கிறாரு. வங்கி இருப்பு 57,21,547 ரூபாய். கடன் வந்து ஏதும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார்ப்பா. மொத்தமா இவருடைய சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70,91,241 ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவர் வந்து சட்டமன்றத்துக்கு ஆட்டோல தான் வராரு. அவர் காரை வந்து வாடகைக்கு விட்டாரோ? அப்படி செய்வாங்கப்பா, நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. சொந்தமா வண்டியை வாங்கிட்டு அந்த கால் டாக்ஸ் மாதிரி, அதாவது ஓன் போர்டுலயே அந்த அரசுக்கு தெரியாம தான் அந்த கீபோர்ட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு டிராவல்ஸுக்கு விடுறது. அந்த மாதிரி எதுவும் வண்டி போயிருக்கோம் என்னமோ அடிஷனலா இன்கம் வரணுன்றதுக்காக. அது பாருங்க, இவங்க எவ்வளவு தூரம் பித்தலாட்டம் பண்றாங்க, போலித்தனமா இருக்கிறாங்கன்றத நீங்க பாருங்க. 50 லட்சம் 70 லட்சம் 1 கோடி அப்படின்றதெல்லாம் ஏழைங்களா? அப்போ இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுல அந்த பாவர்ட்டி லைன் அப்படின்றத கோடை மாத்தி போட்டாங்களா? அதாவது 70 லட்சம் 90 லட்சம் இருக்கிறவன்லாம் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இவங்க எல்லாம். நம்ம இந்த இதெல்லாம் அப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி. உலகத்திலேயே இது வந்து மாபெரும் புரட்சிங்க. இவர் தலைவர் வந்த உடனே, விஜய் வந்த உடனே வறுமை கோடவே மாத்தி அழிச்சிட்டு, பழைய வறுமை கோடை அழிச்சு விட்டுட்டு புதுசா மேல அப்படி ஒரு கோடை போட்டு விட்டுட்டாப்ல. அந்த வறுமை கோட்டுல இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. இல்ல இது சாரி, நான் வந்து இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு பிரதிநிதிகள், அவங்க எல்லாம் மாண்போட தான் நம்ம விழிக்கணும். அது மாதிரி வேகத்துல வந்துருச்சு அப்படின்றத நான் சொல்லி ஒத்துக்கிறேன். இப்ப என்னன்னா, இந்த மாண்புமிகுக்கள் யாருமே உண்மையை சொல்லுங்க, உண்மையானவங்களா யாருமே இல்லை. இப்போ இவங்களுக்கு இவ்வளவு விழுந்து அடிச்சுக்கிட்டு கார் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டிய அவசியம் என்னங்க? முதல்வருக்கு இல்ல, நான் நினைச்சேன் உண்மையிலே அவர் வந்து ரொம்ப மக்கள் மீது அக்கறைக்குள்ள ஒரு முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்ட்டு. ஆனா இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா, விளையாட்டுத்தனமா, வேடிக்கையா போற போக்குல
இவங்கதான் அழுகுறாங்க. டெய்லி இன்னைக்கு வரைக்குமே பாருங்க, சட்டமன்றத்துல அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒவ்வொரு நாளுமே அழுதுட்டு இருக்காங்க. பணம் இல்ல, பணம் இல்ல, கஜானா காலி, வருமானம் இல்ல, அது இல்ல, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நடுத்தரவுல நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு திமுக மேலையும் மத்த கட்சிகள் மேலையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கார் கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? முதல்வர் அவர் நினைச்சா அவர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட முடியுமா? மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்தா, ஏழை எளிய மக்களை மதிக்கிற ஆளா இருந்தா, அவங்க ஏழை எளிய மக்களை கிண்டல் பண்றது மாதிரி, அவங்களை கேவலப்படுத்துறது மாதிரி எப்படிங்க இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான தேவையற்ற ஒரு செயலை ஏற்கனவே வசதியா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இதை வந்து எப்படி சட்டமன்றத்துல அறிவிக்க முடியும்? இதனால என்னத்தை அவர் சாதிக்கிறாரு? அப்போ சட்டமன்றத்துல இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாம், இந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே அவ்வளவு இந்த தேவையில் இருக்கிறாங்களா? ஏங்க 7 கார் 8 கார் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்னங்க பண்ணுவீங்க? 8 கார் வச்சிருக்கிற ஆள் இருக்கிறாங்க, 4 கார் சர்வசாதாரணமா அத்தனை பேர்கிட்ட இருக்கு, 1 கார் 2 கார் அவ்வளவு பேர்கிட்ட இருக்குங்க. காரே இல்லாத ஆளு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க பேர்ல கார் இல்லைன்றாங்க, அது சட்ட ரீதியாக. அவங்க வீட்டுல காரே இல்லாதவங்க எம்எல்ஏ சீட்டுக்கு வாங்கி போய் தேர்தலில் நின்றுட்டாங்களாமா? எனக்கு அந்த கேள்விதாங்க. இப்ப அவ்வளவு தூரம் வறுமையா இருக்கக்கூடிய ஆளு தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போனாங்க? அப்ப யார் ஸ்பான்சர் பண்ணா? இப்ப அந்த ஆட்கள் எல்லாம் எங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா? எங்க சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு அதுல என்ன ஆட்டோல வர்றதா அப்ப என்ன கேவலமான செயலா? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரு, கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆட்டோல போய்கிட்டு இருக்கான், சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான், 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் இழிவுபடுத்துறோமா? எவ்வளவு பேருங்க வேலைக்கு போறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து சுற்றுச்சூழலை பத்தி பேசிட்டு இருக்காங்க உலகம் பூரா. இங்கேயுமே ஒவ்வொருத்தனுக்கும் கார் ஏற்கனவே வச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் திரும்ப இன்னொரு காரை கொடுத்தேனாக்க எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது, சுற்றுச்சூழல் எவ்வளவு மாசுபடும். அப்புறம் இங்க உலக நாடுகள் பூரா இந்த ஃபியூவலுக்காக, பெட்ரோலுக்காக அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். சண்டையே அதுக்கு தானே நடந்துகிட்டு இருக்கு. ஈரானை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கல்ஃப்ல நடக்கிற யுத்தம் எதுக்கு? அதனுடைய பாதிப்பு என்ன? இப்ப திரும்ப எதுக்குங்க இப்ப தனிப்பட்ட அளவு ஏற்கனவே இருக்கிற காரோட இன்னொரு காரை சேர்த்து ஃபியூவல் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு 75,000 ரூபாய் பணம் வேற கொடுக்குறீங்க. இந்த பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும்னு சொல்லி. இல்ல இது எவ்வளவு தூரம் ஆட்டோல போறவங்களை, சாதாரணமா டவுன் பஸ்ல போறவங்களை அவமானப்படுத்துறது இல்லையா? இட் இஸ் a humiliation, insult. அந்த 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 உணர்வு ஏன் தோணவே இல்லை? மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு அந்த எண்ணம் முதல்ல வந்திருக்கணும்ல. நீங்க ரேஷன் அரிசியை பத்தி சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். புழுத்த அரிசி, மாடு கூட திங்காத அரிசி அப்படின்றீங்க. அப்படி உங்க அமைச்சர் தான் சொல்றாங்க, அந்த அரிசிய போட்டு மக்களை திங்க வச்சிங்க அப்படின்ற. இப்போ ஆனா அவற்றை நம்ம இந்த கேள்வி எழுப்பணும். அந்த புழுத்த அரிசி, மாடு திங்காத அரிசி, மாடு கூட திங்காத அரிசி எவ்வளவு இருக்குங்க ஸ்டாக்ல? அந்த அரிசியை என்னங்க நீங்க பண்ண போறீங்க? அந்த அரிசி தீர்றது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க மாடை விட கேவலமா இருங்க அப்படின்ட்டு ரேஷன்ல போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்பவும் அந்த அரிசி போட்டுக்கிட்டு தானங்க இருக்காங்க. உண்மையிலேயே மக்களை மதிக்கிறவங்கள, மாடை விட மக்களை நாங்க மதிக்கிறோம், எனக்கு ஓட்டு போட்டவங்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னா அந்த புழுத்த அரிசியை வந்து முதல்ல தூக்கி கடாசி இருக்கணும்லங்க. கடாசிட்டு புது அரிசியை வாங்கி இருக்கணும் இல்லையா? நல்ல அரிசியை வாங்கி இருக்கணும்ல. மனுஷங்க சாப்பிடக்கூடிய அரிசிய அந்த அமைச்சர் சொன்னாரு, அந்த அமைச்சர் வீட்டுல சாப்பிடக்கூடிய அரிசியை வாங்கி கொடுத்துருக்கணும்லங்க. அது எதுவுமே நடக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே கார் வச்சிருக்கிறவங்க இம்போர்ட்டட் காருங்க, லம்போர்கினின்றான், இது என்னமோ ஆடின்றான், பென்ஸ்ன்றான், ரோல்ஸ் ராய்ஸ்ன்றான், இந்த மாதிரி கார்கள் வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ண கார்கள்ல நாங்க எதுக்கு இங்க வந்து இன்னொருக்கா வரி செலுத்தணும் அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இத்தனை கார்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க போயிட்டு சும்மா இந்த ஒரு மாதிரி இந்த லோக்கல்ல இருக்கிற கார் இன்னோவா, அது என்ன 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏங்க 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு கார் வச்சிருக்கிறவன்ட்ட போயிட்டு நீங்க இந்த 25 லட்சம் மதிக்கிற காரை கொடுத்துட்டு அவங்களுக்கு கேவலப்படுத்துறது மாதிரி இருக்காதா? அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. பணக்காரவங்களை கேவலப்படுத்துறது மாதிரி ஒரு திட்டம், ஏழை எளிய மக்களை இழிவுபடுத்துறது மாதிரியான இந்த ஒரு திட்டம். இது எப்படிங்க? இதெல்லாம் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ள பொறுப்புள்ள ஒரு அரசு இதை கண்டிப்பாக இதை செய்யவே மாட்டாங்க. இது மக்கள் விரோத செயல்.
இட்ஸ் ரியல் இன்ஜஸ்டிஸ் டன் டு த பீப்புள் ஹூ வோட்டட் ஃபார் ஹிம். இந்த 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 மாதிரியான ஒரு இதை அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் வித்ட்ரா பண்ணணும். இதை செயல்படுத்தவே கூடாது. அவங்களுக்கு என்னங்க குறை? நடந்து வரட்டும். வரதுல என்ன குறை? வாக்கு போறாங்க இல்லையா? உடம்புக்கு ஏறி போயிடுச்சுட்டு வாக்கு போறாங்க இல்லையாப்பா? ஆட்கள் எல்லாம் போறாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் வாக்கு வந்துட்டு போறாங்க. நடைபயிற்சி நல்லது தானுங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி போயிடும்? நடந்து வரட்டும். இப்போ இந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து வர்றதுக்குமே அரசு பேருந்து தயார் நிலையில இருக்கும்பா. அவங்களுக்குமே அந்த அரசு பேருந்து வச்சிருப்பாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டலே இருக்கும். அதுக்குன்னே வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கான பேருந்து அப்படின்னு போட்டிருக்கும். இங்கேயும் முடிகிற நேரத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் வந்துட்டு சட்டமன்ற அலுவலகத்துக்கு இங்க எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கோ இல்ல எங்கேயாச்சும் போகணும்னா அந்த பேருந்துல ஏறி போவாங்க. அப்ப எல்லாம் வந்துட்டு கார் கொடுக்கணும், யாரும் அவங்க கோரிக்கைகள் வைக்கல. இப்பதான் அந்த காருக்கான கோரிக்கைகள் ரொம்ப எழுதுது. ஆட்டோல வரதவே கேவலமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு எழுந்திருக்குது. இது எனக்கு அதான் ரொம்ப கொந்தளிச்சுதான் போயிருக்கேன் நான். ஆட்டோல வர்றது அவ்வளவு கேவலமான ஒரு செயல். டூ வீலர்ல போறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். ஒரு ஓலால உபர்ல அது மாதிரி கால் டாக்ஸில போறதுன்றது வந்து அவ்வளவு மட்டமான ஒரு செயல். அது போயிட்டீங்கன்னாக்க உங்க மனிதத்தன்மை இழந்துடுறீங்க, உங்க கௌரவம் போயிருது. என்னங்கடா நீங்க மக்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? வாக்காளர்களை எப்படி மதிக்கிறீங்க? சாதாரண ஜனங்களை என்ன நினைப்புல இருக்கீங்க நீங்க? இல்ல இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விங்களுக்கு. இந்த கேள்வியை கேட்டுதான் ஆகணும். மக்களை மதிக்காதவங்க இவங்கெல்லாம் அப்படி எப்படி இழிவுபடுத்த முடியுங்க? ஆட்டோல போறது கூட வசதி இல்லாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போறது, டவுன் பஸ்ல போறதுக்கு இடிச்சு பிடிச்சிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் அப்படித்தான் போய்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் நாங்கதான் ஓட்டு போட்டிருக்கிறோம் அவங்களுக்கு. நம்ம ஓட்டை வாங்கிட்டு நம்மளை இழிவுபடுத்துறது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதுக்கு வந்து அது கேள்விக்கு உட்படுத்தாம இந்த முதல்வர் எப்படி அவர் பாட்டுல அவர் இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்றாரு? அவருக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கு சட்ட ரீதியா, சரி. ஆனா அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமாமா? அள்ளி இறைச்சி விடலாமாமா? கையில காசே இல்லைன்றீங்க, கஜானா காலின்றீங்க. இதுக்கு எப்படிங்க உங்க பொற்காசுகள் எல்லாம் அப்படி கொட்டுது உங்களுக்கு? உங்க சொந்த காசுனாலும் அப்படியா வந்திருக்கு? இல்ல, இது அரசு கஜானால இருந்து தான் நீங்க கொடுக்க போறீங்க. இதுக்கு பட்ஜெட்லயே ஒண்ணு இது பண்ணலையேங்க. அந்த கேள்வி அடுத்த கேள்வி. சரி, இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேச விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நிதானமாக நான் பேசுறேன். இப்ப முதல்வர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? பட்ஜெட்ல இதுக்கு ஒதுக்கீடு செய்யல. எனக்கு தெரிஞ்சு அந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யல இது வரைக்கும். இப்போ பட்ஜெட்ல இதை கொண்டு வரணும். இது திருத்தலாம். ஏன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தோட இப்ப நடந்துகிட்டு இருக்குது, அதை ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த பணம் 250 கோடி 300 கோடி எங்க இருந்து வரும்? யாரும் இந்த கார் கம்பெனிக்காரங்க எவனும் ஸ்பான்சர் பண்ண போறாங்களா? எல்லா எம்எல்ஏஸுக்கும் நான் வந்து கார் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த சினிமா நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்க பெரிய பெரிய அந்த கம்பெனிஸ். அந்த இதெல்லாம் நடக்கும்போது, ப்ரோக்ராம் நடத்தும்போது, ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி இது ஒரு ஈவெண்டா? சட்டமன்றத்துல நடக்கிற ஒரு ஈவெண்ட், கார் கொடுக்குற ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்களா கார் கம்பெனிக்காரங்க? அவங்க பண்றாங்களா? இல்ல இந்த மாதிரி இந்த எம்எல்ஏஸ் பாவம் எல்லாருமே வறுமை நிலையில இருக்கிறாங்க, அல்லது வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு வந்ததுனால அந்த வறுமை இவங்களும் தொத்திக்கிருச்சு, அப்படி இருந்தாலும் இருக்கும்பா. அந்த லாஜிக் வந்தாலும் வருவாங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள் ஓட்டு போட்டு தானே இவங்க வந்திருக்காங்க. அதனால இவங்களும் ஏழை பங்காளர்கள். அதனால இவங்களுக்கு வந்து இந்த கார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் பாக்குறதுக்குன்ட்டு ஸ்பெஷலா கெத்தா போறதுக்கு, அந்த கவர்மெண்ட் எம்பளத்தோட போறதுக்கு, இது மாதிரி ஏதாவது இந்த ஜப்பான் அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டா போட்டு கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா? எப்படி இந்த பணம் வரும்? யார் கொடுக்க போறாங்க? மிகப்பெரிய கேள்விங்க. அந்த கேள்வி எல்லாம் மக்கள் கேட்கணும், நம்ம கேட்கணும். சாதாரண மக்கள் ரேஷன் அரிசியை தின்னுகிட்டு இருக்கிறோமே, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது. ஆட்டோவுல போறதுக்கு காசு இல்லாம அதுல 5 ரூபாய் 10 ரூபான்னு நம்ம ஆட்டோக்காரன் பேரம் பேசுறோம் பாத்தீங்களா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது. ஏன்னா நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இது. நம்மளை கேவலப்படுத்துறது, நம்மளை குத்தி காட்டுறது, நம்மளை கிண்டல் பண்றாங்க. ஆட்டோவுல போற அப்படின்னு சிரிக்கிறோம் நம்மளை பார்த்து. அதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ
திரும்பவும் நான் வேகமா பேச ஆரம்பிச்சிட்டேன். நிதானமா பேசுவோம். இப்போ இந்த பட்ஜெட்ல இதுக்கு அலோகேட் பண்ணல. இது ஒரு இதுப்பா. அப்புறம் அந்த முதல்வர் அவர் இன்னும் அவருடைய சினிமா இதுல இருந்து வெளி வரவே இல்லை அப்படின்றதுக்கு இது மிகச் சிறந்த உதாரணம். இவ்வளவு நாள் ஆகியும் முதல்வர் இருக்கையில உட்கார்ந்துமே அவரு இன்னும் அந்த சினிமாவில இருந்து வரல. அவர் சினிமா கதாநாயகனாகத்தான் சட்டமன்றத்துல இருக்கிறார். இங்கேயும் சட்டமன்றத்திலையும் அவர் தான் ஒரே கதாநாயகனாக இருக்கணும்னு பாக்குறாரு. இப்போ அந்த மாதிரி இங்க இந்த சினிமா பாணியில ஒரு கொடை வள்ளலா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கட்சி சார்பு இல்லாம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சிறியவன் பணக்கார ஏழை அப்படின்ட்டு இல்லாம எல்லாருக்குமாக ஒரே மாதிரியாக இந்த மாதிரி வாரி வழங்கிட்டா அப்போ இவரை எதிர்த்து பேசுறதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்களா? எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணும்போது நமக்கு கார் கொடுத்திருக்கிறாரா முதலமைச்சர் அப்படின்ற அந்த உள்ள வேலை செய்யுமா? அப்போ இவர் சட்டமன்றத்துல ஏகோபித்த வரவேற்பை பெற்ற எல்லாருடைய அன்பையும் பெற்ற ஆதரவையும் பெற்ற தனிப்பெரும் தலைவராக சட்டமன்றத்துல இருக்கணும். அதாவது சினிமாவில எப்படி அந்த ஹீரோ உச்சத்துல இருப்பாரோ, ஒருத்தராக இருப்பாரோ, தனி ஒருவராக இருப்பாரோ, அந்த மாதிரி இங்க சட்டமன்றத்திலையும் அவர் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த சட்டமன்றத்துல இருக்கக்கூடியவங்க எல்லார்ட்டையும் அவர் ஒரு பெரிய ஹீரோவா தன்னை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லாட்டி why this is unnecessary. அன்னெசரின்னு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவகன்ட்டை விட வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்குமா என்னன்னு தெரியல. திஸ் இஸ் ரியல் இன்ஜஸ்டிஸ்ங்க. இன்ஜஸ்டிஸ் டன் டு தி பீப்புள். அதுக்கு காரணம் என்னன்னா இவர் தன்னை ஒரு கொடை வள்ளலாக காட்ட பாக்குறாரு. அடுத்து தனிப்பெரும் தலைவராக அந்த சட்டமன்றத்துல கோலோச்சணும் அப்படின்றத பாக்குறாரு. அப்படித்தான் இதை இன்டர்பிரேட் பண்ண முடியும். அப்படித்தான் என்னால இப்ப செய்ய முடியும். அவர் சினிமாவிலிருந்து வெளி வரவே இல்லை. சினிமாவுடைய அந்த சினிமா பிம்பத்தினுடைய அரசியலாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த சட்டமன்றத்துல இவர் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இந்த கார் வழங்குறதுல எனக்கு ஒண்ணு தோணுச்சுப்பா. இப்போ நிறைய பேர் நம்ம ஏற்கனவே இது முன்னாடி எல்லாம் பேசியிருக்கிறோம். பைக்ல போன அமைச்சர் மக்களுக்கா அந்த நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்துல போகணுங்கிறக்காக வண்டி பைக்ல போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். இப்ப இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்னு ட்ரெண்டிங் ஆகணும், மக்கள் எவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற பைக்ல எல்லாம் நிறைய எம்எல்ஏக்கள் போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ உண்மையாகவே இவங்க மக்களுக்காக தொகுதிக்கு போகணும், நான் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கறத நினைச்சிருந்தா அவங்க பைக்கில் போகலாம். ஏன் விஜய் சைக்கிள்ல போன பிரச்சார டைம்ல எல்லாம் சைக்கிள்ல போனாரு. சைக்கிள்ல கூட எல்லாம் இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. உண்மையாவே மக்களுக்காக சேவை செய்யணும், சைக்கிள்ல கூட போலாம். வசதி இல்ல அப்படிங்கிற காரணம் சொல்றேன்ப்பா. இன்னொன்னு இவங்க சொல்றது என்னன்னா, ஒரு நேர்மையான அரசாக இருக்கிறதுக்கும் இந்த கார் வழங்கப்படுறதாகவும் இவங்க தரப்புல சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுத்தா அவங்க நேர்மையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சைட்ல இருந்து ஒரு தகவலும் தெரிவிக்கிறாங்க. உண்மையாகவே இது போல நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? மக்கள் பணி செய்யறதுக்காக தான் இந்த கார்கள் வழங்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எளிதானப்பா செய்யுது. எப்பா மக்கள் பணி செய்யறவனுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணமே வந்திருக்காருப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்களை பத்தி யோசிக்கிறவன், எனக்கு ஓட்டு போட்டவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சவன், அவங்களை மதிக்கக்கூடியவன், அவன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சஜஷன், ஒரு பரிந்துரை, ஒரு வேண்டுகோள் வந்திருக்குமா? முதல்ல அவன் என்ன நினைச்சிருப்பான்? இந்த மாதிரி ஐயோ நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ரேஷன்ல இந்த அரிசி இப்படி இருக்கு, இதை மாத்தணும், இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு துடிச்சிருப்பான். அதுதானப்பா இந்த சட்டமன்றத்துல போய் கேட்டிருக்கணும். முதல்வரே எங்களுக்கு இதை செய்யுங்க, எங்க மக்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அவன் தான் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மக்களுடைய பிரதிநிதிமா. இவங்க எல்லாம் யாரு? தன்னை பற்றி, அவங்கள பத்தி ஏற்கனவே அவ்வளவு காரம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கேட்கிறான். ஏற்கனவே அத்தனை லட்சம் சொத்துக்களை வச்சிருக்கிறவன் கேட்கிறான். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? மக்கள் நலம் எங்க வருது? ஏமாற்று பேர் வழிகளுங்க, மக்களை ஏமாத்துறாங்க. அதனால இதை நீங்க இத மக்கள் நலனோட தொண்டோட ஒப்பிடவே செய்யாதீங்க. மக்களின் நலனில் அக்கறை உள்ள ஒரு ஆளு இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டாவது, இப்படி கொடுத்த உடனே விளக்கம் அப்படிங்கறத சொல்றப்ப இதுக்காக தான் நாங்க கொடுக்கிறோம். விளக்கம் கூறுகட்டமான விளக்கம். இது ஜல்ஜாப். இது ரொம்ப மோசமான அநீதியான ஒரு திட்டங்க. இது அநீதியானது, மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் இது. ஓட்டு போட்ட மக்களை துன்புறுத்துறது, கேலி பண்றது.
திரும்ப 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 அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவங்க இந்த ஏற்கனவே கார் இல்லாதவன் கொடுத்தாலும் கூட அதை நியாயம் எல்லாம் படுத்த முடியாது. கார் இல்லாதவன் நடந்து போறான், நடந்து போகணும்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிற அமைச்சரவைகளை எடுத்துக்கோங்க, அமைச்சரவைகளை சட்டமன்றங்களை எடுத்துக்கோங்க. அந்த அவையில அந்த காலத்துல 1952 இருந்து அவை இருக்குதுங்க. இந்த ஒவ்வொரு அவையிலையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஏழை எளிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, நடந்து போனவங்க இருந்திருக்கிறாங்க, ஆட்டோவுக்கு காசு கொடுத்து வர கூட, சைக்கிள் ரிக்ஷாவுக்கு காசு கொடுக்க முடியாத அளவுக்கு கூட ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. முதலமைச்சரா இருந்த ஆள் கூட சாகும் போது பார்த்தாக்கு கடைசியில பேங்க் அக்கௌண்ட்ல சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சுட்டு செத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த அமைச்சர்களாகவே இருந்தாங்க, முதலமைச்சர்களாகவே இருந்தாங்க, எம்எல்ஏஸா இருந்தாங்க. கடைசி எத்தனை எம்எல்ஏ அடையாளம் தெரியாம தெருவுல செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கப்பா இந்த நாட்டுல. தமிழ்நாட்டுல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். அவங்க எல்லாம் மனுஷங்க இல்ல, அவங்க எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், ஆணவம், வன்மம், இதெல்லாம் யார் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள். ஓகே, அதனால இப்போ ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்திருக்காங்க. இரண்டாவது, இந்த மாதிரி இந்த எல்லாருக்கும் கொடுக்கிற செயல் இருக்குது பாத்தீங்களா, இன்டிஸ்கிரிமினேட்டா, அதாவது சமூக நீதி, எல்லாருக்கும் நாங்க சமமா பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு உள்ள அர்த்தம் இதுக்கு. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது, எனக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ, அதாவது கார் இல்லாதவங்களுக்கு அப்படி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இல்லாத கொடுக்கறதுன்றது ஒண்ணு இருக்கு. அடுத்து இந்த 4 கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5ஆவதா ஒரு கார் இங்க கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கு. அப்புறம் ஏற்கனவே விலை உயர்ந்த இம்போர்ட்டட் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறது இருக்கு. அது அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இது மாதிரி சில்லறையா ஒரு காரை கொடுத்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரை கோடீஸ்வரனுக்கு நீ போய் கொடுத்தேன்னா அது என்ன அர்த்தம்? கோடீஸ்வரன் கூட எனக்கு இந்த கார் வேண்டாங்கிறத சொல்லல இல்லப்பா. அப்பயும் யாராச்சும், நான் அதை எதிர்பார்த்தேன், யாராச்சும் ஒரு ஆளாச்சும் என்கிட்ட கார் இருக்குதுங்க, எனக்கு வேண்டாம், மக்கள் பணத்தை ஏன் வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தா, எல்லாருமே நாங்க இந்த ஒரு எம்எல்ஏ எல்லாம் பேசுறாரு, காமராஜ் பேசுறப்போ இந்த கார்ல போறப்ப எங்களுக்கு கெத்தா இருக்கும், என்கிட்ட இருக்குது ஆனாலும் இந்த கார்ல போறப்ப கெத்தா இருக்குங்கிறாங்க. எல்லாருமே எல்லாருக்குமே 4-5 கார் இருக்குது, அது குறிப்பிட்ட மாதிரி விலை உயர்ந்த கார் இருக்கிறப்ப இந்த காரையே நாங்க வாங்கி பயன்படுத்துவோங்கிறதா சொல்றாங்களே தவிர எங்களுக்கு வேண்டாம் மக்கள் பணத்தை வீணாக்காதீங்கன்னு யாருமே சொல்லவே இல்லைல்லப்பா. இது இந்த ஆவரேஜ், அது சரி, அது இது இந்த எம்எல்ஏ சொன்னாருன்றீங்க இல்லையா, ஏற்கனவே கார் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கவர்மெண்ட் கொடுக்குற காரு அதுல என்ன இருக்கும், கெத்த கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த எம்ப்ளம், தமிழக அரசு அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதுதான். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு கார்லயே கூட அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிற முடியும். இது ஸ்டிக்கர் ஒட்டுற இஷ்யூ தான். கெத்து ஸ்டிக்கர் ஒட்டுனா அந்த தமிழக அரசு அப்படின்ற அந்த எம்ப்ளம் உள்ள அந்த கார்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கெத்து, இவர் எதிர்பார்க்கிற கெத்து அதுலதான் இருக்கு. இது சிம்பிளா ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயத்துக்கு எதுக்கு உங்களுக்கு புதுசா ஒரு கார் வேணும்? அரசாங்கம் இந்த ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய அரசு எவ்வளவோ இந்த ஸ்டிக்கர்களை தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய திட்டங்களுக்கு ஒட்டுனது மாதிரி. இந்த எம்எல்ஏ வேணும்னா அவர் கார்ல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போக வேண்டியதானே. அதாவது அதெல்லாம் சொல்ற காரணம், அந்த காரணத்துல ஏதாவது அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, லாஜிக்கலா ஏதாவது இருக்கா? அந்த ஆளுக்கு கெத்து எதுல வரும், எப்படி வரும்ன்றது கூட தெரியாதா என்ன? அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட மூளை இல்லையா? கவர்மெண்ட் வண்டி, அரசு கொடுக்குற வண்டின்றது மக்களுக்கு எப்படிங்க தெரியும்? அந்த எம்பளத்தை வச்சுதானுங்க தெரியும். அடுத்து யூனிஃபார்மா எல்லா தொகுதிகளையும் எல்லா இந்த எம்எல்ஏஸும் இந்த மாதிரி அரசு கொடுக்குற அதே மாதிரியான காரு, வெள்ளை வண்டி அல்ல ஏதோ ஒரு கலரு, அந்த கலரு அப்புறம் அந்த எம்பளம் அது வச்சு போகுது அப்படின்னா அதனால மக்களுக்கு என்னங்க ஆகுது? அந்த தொகுதியில இருக்கிற இந்த தொகுதியில இருக்கிற 2 காரையும், உங்க எம்எல்ஏ எந்த கலர் வண்டியில வந்தாரு, எந்த எம்எல்ஏ எந்த கலர்ல வண்டி வந்தாரு, அப்படியா பேசிக்கிட்டு இருக்க போறாங்க? முதல்ல எம்எல்ஏ வரணுங்க, இவங்க போகட்டும், ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட போகட்டும். இவங்க ஓட்டு கேட்டு போகக்கூடாது. இடைத்தேர்தல் வரப்போகுது, இடையிலேயே தேர்தல் வந்தாலும் வரலாம், தெரியல நமக்கு எப்போ தேர்தல், அடுத்த பொது தேர்தல் 29ல வருமா 31ல வருமா அப்படின்றது தெரியல. ஆனா அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணாம மக்கள்கிட்ட போய் பார்க்கட்டும், மக்களை முதல்ல போய் சந்திக்கட்டும்.
அதுக்கு இந்த கார் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்றதெல்லாம் அப்படி பேசுறதே மக்கள் விரோத செயல், மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய செயல், மக்களை இழிவுபடுத்தக்கூடிய, மக்களை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு செயல். This is ridiculing and humiliating, insulting the voters. The votersனா இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள, எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுதானே வந்திருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கப்பே நீங்க நிறைய டைம் சொன்னீங்க இந்த ரேஷன் அரிசியை பத்தி பேசிருந்தீங்க. இதற்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலியில கூட நம்ம முன்னாடி பாத்துருக்கோம். நமக்கு இன்னொரு காணொலியில கூட நம்ம பேசிருக்கிறோம்ப்பா. இந்த அமைச்சர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்களே புழுத்த அரிசியா இருக்கு, மாடு கூட சாப்பிட முடியாத தீவனத்துக்கு தான் பயன்படுது அப்படிங்கறத சொன்னப்போ வந்து இந்த இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாம் வந்துட்டு மாற்றிட்டு இப்ப நல்ல அரிசி விலைக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப நான் கூட சொன்னா நிறைய பொருட்செலவு ஏற்படும்லப்பா, அப்ப அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நீங்க தங்க மோதிரம் திட்டம் இது போன்ற திட்டங்களை ஒத்தி வச்சுட்டு மக்களோட உயிர் பிரச்சனைக்கு வந்து நீங்க நல்லது செய்யுங்க அப்படிங்கிற ஒரு யோசனையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப வந்து இருக்கிற பார்த்தா அந்த தங்க மோதிரம் திட்டத்தை விட மோசமானது இந்த எம்எல்ஏகளுக்கு கார் வழங்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மக்களுக்கு சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியம், அதுக்கு வந்துட்டு நல்ல அரிசியை கொடுக்கறதுக்கு காசு செலவு பண்ண மாட்டாங்களா, கஜானா காலி, எந்த திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. ஆனா இப்ப வந்து இந்த காரு அதுவும் எவ்வளவு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் இந்த 5 ஆண்டுகளுங்கிறத கணக்கு போட்டு பாக்குறப்போ இந்த செலவு, காருக்கான செலவு அப்படிங்கிறத அதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மக்களுக்கு நல்ல அரிசி, தரமான அரிசி வழங்குறது அந்த செயல்படுத்தலாம். இன்னும் குறிப்பா வந்து இந்த கல்வி பள்ளிக்கூடங்களை வந்து அடிப்படை வசதிகள்லாம் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த தாவேக அரசே தான் வச்சிட்டு இருக்கு. அந்த பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்கு, தரமான கல்விய அரசு பள்ளிகளை வழங்குறதுக்கான முயற்சிகளுக்கு கூட இந்த பணத்தை வந்து செலவு பண்ணலாம்ல. நிதி பற்றாக்குறைன்னு ஒரு புறம் கும்மிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா இத போல ஆடம்பர செலவுகளுக்கு வந்து நீங்க செலவு பண்றீங்கிறப்போ அப்ப மக்களுக்கு வந்து என்ன செய்யறீங்க? ஒரு ஜென்சி அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு செலவு பண்றதுக்கு வந்து நீங்க தயக்கமா காட்டுறீங்க. அது நான் 100 விழுக்காடு உங்களோட உடன்படுறேன். ஏன்னா இந்த ரேஷன் அரிசியை பத்தி நான் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயம், நம்மளை இணையமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் வேகமா நான் பேசுறேன். மக்கள் சாப்பிட முடியாத, மாடுகள் கூட சாப்பிட முடியாத அரிசின்னு நீங்க சொல்றத எப்படிங்க தொடர்ந்து நீங்க கொடுக்குறீங்க? என்ன மனசாட்சி உங்களுக்கு இருக்கு? எப்படி அதை நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து மக்கள் நேசிக்கிற, விரும்புகிற, அன்பு செய்கிற, ஆட்சி பூச்சன் எல்லாம் அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு எனக்கு இன்னொன்னு பாருப்பா, இந்த ரேஷன் அரிசி கூட அது சொல்லிட்டோம். இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கேட்டாங்களா? அந்த கடனை தள்ளுபடி பண்றதுல எப்படி பிச்சை போடுறது மாதிரி பிச்சு 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 உனக்கு இந்த 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், 35,000, 50,000 அப்படி பிச்சை போடுறது மாதிரியே அப்படியே பிச்சு 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 கொடுத்து இன்னுமே கூட முழுசா அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொல்லல. எந்த விவசாயியுமே இந்த கடனை வாங்கிட்டு அதை கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் மன நிம்மதியாக இருக்க முடியல. கடன் பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த அரசு ஒரு முழு மனசோட ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா சொல்லுங்க. இந்த 200 யூனிட் சொன்னாங்க, மாசத்துக்கு 200 யூனிட் காலி மின்சார கட்டணம் இல்லாம நீங்க பண்ணலாம்ட்டு கடைசியில பார்த்தா அது வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆகி போயிடுச்சு. அது பழைய இது. அதுலயுமே லிமிட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்க சொன்னது மாதிரி நாங்க அதாவது எங்கள் எதிர்பார்க்க வச்சீங்க இல்லையா, மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு, அந்த எதிர்பார்ப்புல ஏதாவது ஒண்ண முழுசா நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம், முழுமையாக நாங்க நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. விவசாயிகள் பிரச்சனை அந்த மாதிரி பெரும் பிரச்சனையா இருக்கு. அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க விவசாயிகள். இன்னும் பாக்கலாம், எங்க போனீங்கன்னாலுமே அந்த விவசாயிகள் புலம்புறதை நீங்க பாக்கலாம். ரேஷன் பிரச்சனை இருக்கு, கரண்ட் பிரச்சனை அப்படி இருக்கு. இதுல இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம, அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு தலைவலியா இருக்கக்கூடிய, பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏஸ், இவங்கதான் மக்களுக்கு பிரச்சனை. இப்ப அவங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கேட்ட உடனே எப்படிங்க நீங்க சொல்லிட்டீங்க, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்றதுல அவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல வருது, விட்டு விட்டா வருது அவங்க அனௌன்ஸ்மெண்ட். இங்க கேக்குறாங்க, ஒருத்தன் கேக்குறாங்க, 2 பேர் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஆளோ 2 பேரும் சொன்ன உடனே ஆமா ஃபுல் பேக்கேஜ். அது கார் மட்டும் இல்ல, காரு,
காருக்கு போடுற பெட்ரோல், ஃபியூவல், பெட்ரோலா டீசலா என்ன பண்ணி கொடுக்க போறாங்கன்னு தெரியல, இல்ல எலக்ட்ரிசிட்டியா என்னன்னு. அது ஓட்டுறதுக்கு ஓட்டுற ஆளுக்கு சம்பளம், அப்புறம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ், அந்த மெயின்டெனன்ஸுக்குள்ள காசு, இது எல்லாம் சேர்த்து அவ்வளவு யோசித்து பார்த்து ஒன்னொன்னா என்னென்னலாம் செலவு வரும் கார் வச்சிருந்தா அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு எல்லாம் இவ்வளவு வரும் இவ்வளவு வரும்னு கால்குலேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு. இது எப்படி நீங்க எந்த தட்டுல வச்சு நீங்க பாப்பீங்கப்பா? நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலுமே இது வந்து ஒரு அநீதியான செயல், ஒரு அட்டகாசமான செயல். அட்டகாசம்னா பாசிட்டிவ், அட்டகாசம் அப்படி இல்ல, இது வந்து அட்ராஷியஸ், ஆன்டி பீப்புள், கண்டிப்பா ஆன்டி பீப்புள், மக்களுக்கு எதிரான, மக்கள் விரோத ஒரு செயல். அப்புறம் 234 அனைத்து எம்எல்ஏக்களுக்குமே வந்து இந்த கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வரிசையில வந்துட்டு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அமைச்சர்கள் எல்லாம், ஏன்னா அமைச்சர்கள் எல்லாருக்குமே கார் இருக்குது, ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவருக்குமே கார், இனோவா கார் இருக்குது. இப்போ எப்படி அவங்களுக்கு கூடுதலாக கார் வழங்கப்படுமா? இந்த இந்த எம்எல்ஏக்களுக்கான கார் வழங்கப்படுமா? அமைச்சருடைய கார் மட்டுமே கொடுக்கப்படுமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாமே எழுதுலப்பா. ஏன்னா அவங்க சொல்றப்போ தெளிவா சொல்லலை, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே கார் வழங்கப்படும் அப்படிங்கறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப கிண்டல் பண்றது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்து எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா they deserve to be mocked. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 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 பரிந்துரைய பரிந்துரை இல்ல, ஒரு வேண்டுகோள இந்த சட்டமன்றத்துல வச்சு அந்த வேண்டுகோளுக்கு உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மகா பிரபு, கொடை வள்ளல், இந்த பாரி, காரி அப்படின்னு எல்லாம் நிறைய இந்த கடை 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்க, 7 கொடை வள்ளல்கள். இதுல 8ஆவதாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல் பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படித்தான் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த வள்ளல்கள் அவங்க கொடுத்தது எல்லாமே உண்மையிலேயே டிசர்விங்கான ஆட்களுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. புலவர்கள் வறுமையில இருக்கக்கூடியவங்க வந்து கேட்கும் போது அவங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க இந்த வள்ளல்கள். ஏழை எளியவர்கள் வந்து கேட்கும் போது இவங்களை பாதிக்கக்கூடிய விதத்துல அள்ளி கொடுத்தாங்க. அதாவது இவங்களுக்கு தேவையானதே கொடுத்தாங்கப்பா. அப்படி உணவை பகிர்ந்துக்கிட்டாங்கப்பா. அந்த வள்ளல்கள் வரலாறுகள்ல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் தெரியும். அதாவது செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்லாம் இப்ப ரீசெண்டா நம்ம இந்த காலத்துல இப்ப அதெல்லாம் சீதக்காதி, இப்ப அந்த வள்ளல் அவருக்கு அந்த 7 வள்ளல்கள் வர மாட்டாரு, பிற்காலத்துல வரக்கூடிய ஆள், நம்ம காலத்துல தற்காலத்துல இருக்கக்கூடியவர். அப்படி ஆட்கள்லாம் நம்ம தெரியும். அப்படியே அவங்க சொந்த நலனை பாதிக்கக்கூடிய விதத்துல மக்களுக்கு உண்மையிலேயே தேவையானவங்களுக்கு பகிர்ந்துகிட்டாங்க. அது வள்ளல் தன்மை. ஆனா இங்க சட்டமன்றத்துல இந்த முதல்வர் விஜய் செய்தது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. இது எல்லாம் அரசு பணத்தை, அது திட்டமிடப்படாத ஒரு சூழ்நிலையில இந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட பற்றி எந்த விதமான அக்கறையுமே இல்லாம, இதை நான் யோசித்துதான் சொல்றேன், எந்த விதமான அக்கறையுமே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. முதலமைச்சர்னா என்ன வேணாலும் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அந்த தோரணையில இந்த முதல்வர் என்பவர் எல்லாவற்றிற்கும், சட்டத்திற்கு எல்லாத்திற்குமே மேலானவர் அப்படின்ற அந்த தோரணையில இதெல்லாமே நடந்திருக்குப்பா. இதை வந்து நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றது முதல்வருடைய கவனத்துக்கு போனாலுமே கூட நல்லதா. ஏன்னா இந்த மாதிரியான இதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள அர்த்தங்களை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வாக்களித்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் இது அநீதியான ஒரு செயலாக மாறுது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. அதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லித்தான் ஆகும். அடுத்து ஒரு பொறுப்புள்ள மக்கள் மீது அக்கறை உள்ள மக்கள் பிரதிநிதி இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கோரிக்கை வருது அப்படின்னாலே they are unfit to represent the people. நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அவர்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு யோக்கியதையே இல்லாதவர்கள், அருகதையற்றவர்கள். அந்த அருகதையற்றவர்கள் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த முதல்வர் அவர் அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ ஒரு வேகத்துல அல்லது வேற ஒரு நினைப்புல இந்த மாதிரி செய்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லை. இது கண்டிக்க வேண்டியது
இந்த மாதிரியான அறிவிப்பை அவர் உடனடியாக வித்ட்ரா பண்ணிடணும். இதை செயல்படுத்தவே கூடாது. அப்படி செயல்படுத்துறதுன்றது அவருக்கு ஓட்டு போட்ட முதல்வரை நேசிக்கிற மக்கள்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய ஒரு செயல்.